Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்ரீலங்கால ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு சைட் டிஷ் பொல் சம்பல் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது தேங்காய் சம்பல். இன்னைக்கு நான் அதுக்கு அது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நான் இடிச்சு எடுத்துக்கொள்ள போறேன். அதுக்கு ஒரு உரல் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு உரல் இல்லாட்டி நீங்க வந்து அம்மி கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நான் இன்னைக்கு கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்றேன். அதுக்கு தேவையான அளவு தான். அதோட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு உள்ளுக்கு விதையெல்லாம் நீக்கின புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு இடித்து கொள்ள போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இடிப்பட்டு வரணும். உப்பும் புளியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா இடித்து கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு யூஸ்வலாக நாங்கள் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அதையும் சேர்த்து இப்போ புளி, உப்பு, வெங்காயம் 3ஐயும் சேர்த்து நல்லா இடித்து கொள்கிறேன். இடையில கிளறி விட்டுக்கொள்ளுங்க. அதோட ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 8 கொச்சி மிளகான்னு சொல்லுவாங்க இங்கே. அது நல்லா பச்சை மிளகாயை விட கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ காரத்துக்கும் அது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். அதுக்காக வேண்டியும் தான் நான் அதை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். பச்சை மிளகாயை மட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே அது போடாமல் செய்ய மாட்டாங்க. ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா இடிப்பட்டுருச்சு. இதுக்கு அளவு கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் கையளவு கெஸ்ஸிங்கில் தான் போடுவோம். அதோட ஒரு 6லேருந்து 7 வெள்ளைப்பூடு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு வெள்ளைப்பூடு நல்லா நசுங்குற அளவுக்கு நல்லா இடிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் புளி ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட தேசிக்காய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேசிக்காய் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரிஜினல் ரெசிப்பியில் நாங்கள் தேசிக்காய் தான் ஆட் பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கி புளி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அதோடு ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாயை தனியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை, தனியாக தான் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டு போடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் 2 ரீசன் தான். ஒன்று, நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இடிக்கிறதுக்கும் ஈஸி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல கலரை கொடுக்கும். அது நல்ல ஆரேஞ்ச் கலரை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கொள்கிறேன். அதோட ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மாசித்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே சம்பல் செய்கிற நேரம் கட்டாயம் மாசித்தூள் ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணினா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் அதே குழிக்கரண்டியில் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கொண்டேன். நாங்கள் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டிருக்கோம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் அதோட கலருக்கு தான். இல்லாட்டி சம்பல் வெள்ளை வெளியேறண்டு இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து காரத்துக்கும் கலருக்கும் சேர்த்தா போல் நாங்கள் இதை போட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி எடுத்தாச்சு எல்லாத்தையுமே. சூப்பராக எல்லாம் கொஞ்சம் முழுசாகவும் கொஞ்சம் நசிப்பட்டும் நல்லா வந்திருக்கு. உப்பு போதுமான்னு பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு போதாட்டி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட போட்டு திருப்பி இடிக்க போகிறேன். ஸோ உரல் சின்னது அப்படின்றதால எல்லா தேங்காய் பூவையும் இதுக்குள்ளே போட முடியாது. ஸோ நான் கொஞ்சத்தை எடுத்து ஒரு டிஷ்ஷில் வச்சுக்கொள்கிறேன்.
மீதி ஈக்கிறதோடு சேர்த்து நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் மாதிரி திருவி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு நான் நல்லா அதோடு சேர்த்து இடிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக போட்டு இடிச்சுக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு இடிக்கிறது கஷ்டம், எல்லாத்தையும் ஒன்றாவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனை இல்லை, கையால் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் இது இல்லாமல் சாப்பாடே இருக்காது. எங்கே போனாலும் இதுதான் ரொம்ப ஃபேமஸாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது ரைஸ், ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ், பிரெட், ரொட்டி, சப்பாத்தி எதோடு வேண்டாலும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல உப்பு புளி காரத்தோட சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஆரஞ்சு கலரில் சம்பல் சூப்பராக வந்திருக்கு. இதை நான் இன்றைக்கி ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸோடு தான் என்ஜாய் பண்ணினேன். அதில் பிக்சர் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். கட்டாயம் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை பாய்.